ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதமிகா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ்மெண்ட் எசென்ஷியல் சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து இன்னைக்கு நம்ம பைனரி சர்ச் டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் அ 2D மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து லீட் கோடில் ஒரு மீடியம் கொஷினாக இருக்குது. அகைன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஷின். ஃபேங்கில் கூட இந்த கொஷின்ஸ் வந்து நிறையா டைம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2D மேட்ரிக்ஸ் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த 2D மேட்ரிக்ஸில் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவுமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 5 7 அப்படின்றது ஃபஸ்ட் ரோ, 10 11 16 20. அதே மாதிரி தேர்ட் ரோவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோவோட கடைசி எலிமெண்ட்டோட அடுத்த ரோ ஸ்டார்ட் ஆகிறது பெருசாக தான் இருக்கும். 7ஓட 10 பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி 20ஓட 23 பெருசாக இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டி, ஏதாச்சும் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு ரோவும் இன்க்ரீசிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு ரோவோட ஸ்டார்டிங் எலிமெண்ட் வந்து அதுக்கு முந்தின ரோவோட கடைசி எலிமெண்ட்டோட பெருசாக இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா நம்மளோட 2D அரே வந்து இந்த ஆர்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கோடு போட்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஆர்டர், ஓகேவா? ஸோ ரோ பை ரோ இன்க்ரீசிங்காக இருக்க போது. அதே மாதிரி ஒவ்வொரு ரோவோட எலிமெண்ட்டும் முன்னாடி ரோவோட கடைசி எலிமெண்ட்டோட பெருசாக இருக்க போகுது, ஓகேவா? இந்த 2 ப்ராப்பர்ட்டி சொல்லியாச்சு. இப்போது என்ன கேட்குறாங்கன்னா நம்மள்ட்ட டார்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த டார்கெட் அப்படின்ற வேல்யூ இன்டீஜர் வந்து நம்மளோட கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ இதில் வந்து என்ன கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைம் காம்ப்ளெக்சிட்டியை மென்ஷன் பண்ணிடுறாங்க. பிக் O ஆஃப் லாக் ஆஃப் M இன்டு N டைம் காம்ப்ளெக்சிட்டியில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த லாக் ஆஃப் M லாக் ஆஃப் N இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு டக்குன்னு சார்ட்டிங் பைனரி சர்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். பைனரி சர்ச்ன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டெக்னிக்லாம் கிடையாது கைஸ். நம்ம சேனல்லேயே எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பைனரி சர்ச்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இதை லாக் ஆஃப் M இன்டு N டைம் காம்ப்ளெக்சிட்டியில் சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் எலிமெண்ட் வந்து 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3 வந்து இங்கே இருக்கிறது தெரியுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு ட்ரூன்னு வரப்போகுது. இன்கேஸ் இதில் இல்லாத ஒரு எலிமெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 கொடுத்துருந்தாங்கன்னா 15 இந்த மேட்ரிக்ஸில் இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஃபால்ஸ் வரப்போகுது, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 1 3 5 10 11 16 23 30 34 அப்படின்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டார்கெட் எலிமெண்ட் வந்து 11 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டார்கெட் வந்து நான் 11 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் நான் அந்த ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் எழுதியிருக்கேன். ஸோ 012 012 அது எதுக்குன்றது உங்களுக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க. லாக் ஆஃப் M இன்டு N அப்படின்னா என்ன அர்த்தம்னா M இன்டு N இருக்கிற ஒரு அரேவை நம்ம பைனரி சர்ச் பண்ணாதான் லாக் ஆஃப் M இன்டு N வரப்போகுது, கரெக்டாக? அதாச்சும் நம்ம பைனரி சர்ச்சோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போது ஒரு அரேல வந்து N எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். N எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு சார்ட்டட் அரேவை பைனரி சர்ச் பண்ணினீங்கன்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் O ஆஃப் லாக் N, ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பிக் O ஆஃப் லாக் ஆஃப் M இன்ட்டு Nல இருக்கணும்னு கேட்குறாங்க. அதாச்சும் பிக் O ஆஃப் லாக் ஆஃப் MN அப்படின்னா என்ன அர்த்தம்? N இருக்க வேண்டிய இடத்துல M இன்ட்டு N இருக்குது. அப்போனா நம்மளோட அரேவோட சைஸ் MN அர்த்தம். அப்போது நம்ம இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா என்னதான் ஒரு 2D அரேவாக இருந்தாலும் ஒரு சிங்கிள் அரேல M இன்டு N எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2D அரேவை வந்து எப்படி எழுதலாம்? இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் N எலிமெண்ட்ஸுக்கு பிக் O ஆஃப் லாக் N டைம் ஆகும்னா பிக் O ஆஃப் லாக் N MN டைமில் பண்ணுறதுக்கு நம்ம அரேவோட சைஸ் வந்து M இன்டு N இருக்கணும், கரெக்டாக? ஆனால் M இன்டு N இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு 2D அரேவாக கொடுத்துருக்காங்க. 2D அரேல நம்ம டேரெக்டாக பைனரி சர்ச்சை யோசிக்கிறத விட அந்த 2D அரேவை ஒரு M இன்டு N எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு 1D அரேவாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணால் இப்படி தான் வரும் இல்லையா? இப்போ இதில் வந்து நார்மலாக நம்ம பைனரி சர்ச் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து இதை நம்ம லெஃப்ட்னு வச்சுப்போம், இதை வந்து ரைட்னு வச்சுப்போம். லெஃப்ட் ரைட்டை வச்சு நம்ம டார்கெட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பைனரி சர்ச் பண்ணோன்னா பிக் O ஆஃப் லாக் ஆஃப் M இன்டு Nல வந்துட போகுது. சரி, ஓகே. இப்போது என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு பண்ணுறோம் இல்லையா? இந்த 2D அரேவை வந்து டேரெக்டாக 1D அரேவாக மாற்றி இது மாதிரி பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா அரே கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அதாச்சும் இங்கே வந்து
m இன்ட்டு என்னுக்கு நம்ம ஒரு லீனியர் அரே கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து இதில் பாப்புலேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி புதுசாக ஒரு அரே ஃபிசிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையில்லை. அதை எப்படி நம்ம லாஜிக்கலாக அந்த லெஃப்டின் ரைட்டையும் வச்சு நம்மளே நேவிகேட் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லெஃப்ட் வந்து நமக்கு 0வாக தான் இருக்க போகுது, ஏன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0. ரைட் வந்து என்னவா இருக்க போகுது, m இன்ட்டு n மைனஸ் 1, கரெக்டாக? ஏன்னா m இன்ட்டு n வந்து டோட்டல் சைஸு. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும், m இன்ட்டு n மைனஸ் 1. சரி, இப்போ இந்த இடத்துல m இன்ட்டு n என்னது, 3/3 மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ 3/3ன்றதுனால m இன்ட்டு n வந்து 9, மைனஸ் 1 பண்ணிங்கன்னா 8 வந்துட போகுது. ஸோ ரைட் வந்து 8, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் 0, ரைட் வந்து 8. இப்போ மிடில் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ இப்போ மிடில் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு அதுக்கும் ஃபார்முலா தெரியும். அகைன் நான் சொன்ன மாதிரி பைனரி சர்ச் ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போது மிடிலுக்கான ஃபார்முலா வந்து என்ன, லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் பை 2, கரெக்டாக? இப்போ இங்கே வந்து லெஃப்ட் வந்து 0, ரைட் வந்து 8, மைனஸ் லெஃப்ட் 0/2, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4, அதாவது மிடில் வந்து 4ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல இருக்குது மிடில், கரெக்டாக? அதாச்சும் இண்டெக்ஸ் 4ல் மிடில் இருக்குது. இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இப்போ 4th பொசிஷனில் எந்த எலிமெண்ட் இருக்குது, அதாச்சும் 4th பொசிஷனில் 11 இருக்குன்றது நமக்கு 1D அரேவாக நம்ம எழுதுனும் போது நமக்கு ஈஸியாக பார்த்தோன்னே தெரியுது. பட் இந்த மாதிரி ஒரு அரேவே தனியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இந்த மேட்ரிக்ஸ்லேருந்தே மிடில் 4னா எந்த எலிமெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? அந்த லாஜிக் தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதோட கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஏதாச்சும் 2D அரேவை வந்து 1D அரேவாக இமேஜின் பண்ணி பைனரி சர்ச் பண்ணோம்னா அவங்க கொடுத்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆன்சர் வந்துட போகுது. ஆனால் நிஜமாவே அந்த அரேவை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காப்பி பண்ணி கிரியேட் பண்ணாமல் இந்த 2D அரேலேருந்தே மிட் ஈக்குவல் டு 4னா எந்த எலிமெண்ட்டாக இருக்குன்றத ஒரு லாஜிக் வச்சு கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 0th எலிமெண்ட், கரெக்டாக? இது வந்து நமக்கு கடைசி எலிமெண்ட், அதாச்சும் இப்படி தான் நம்ம ஆர்டர் சொன்னோம் இல்லையா? ஸோ இப்படி போகுது, ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் இது, கடைசி எலிமெண்ட் 34. அப்போ மிடில் எதுவாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற இந்த மிடில் வேல்யூவை வச்சு அந்த 2D அரேல அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எவ்வளோ ரோஸ் இருக்குது எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ரோஸ் வந்து 3, காலம்ஸ் வந்து 3, ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த மிட் ஈக்குவல் டு 4ன்றது எந்த ரோன்னு கண்டுபிடிப்போம். அதாச்சும் இந்த 3 ரோவில் இந்த மிட் ஈக்குவல் டு 4 அப்படின்ற வேல்யூ எந்த ரோவில் இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மிட்டோட வேல்யூவை வச்சு அந்த எலிமெண்ட்டோட ரோ என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ ரோ வந்து என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ் கைஸ். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த வேல்யூக்கு போட்டு பார்த்தாலும் கரெக்டாக வரும். ஸோ இங்கே வந்து மிட் வந்து 4 இல்லையா? ஸோ 4 பை நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ரோன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ரோ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு ரோ. காலம்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, அதே மிட்டு டிவைடட் பை காலம்ஸ்க்கு பதிலாக மாடுலோ காலம்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் கைஸ். நீங்களே இதை நான் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் மிட் பை காலம்ஸ் போடுறோம், ஏன் மிட் மாடுலோ காலம்ஸ் போடுறோன்றது ஜஸ்ட்டு நீங்களே அந்த 2D அரேவையும் 1D அரேவையும் மேப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல, சிம்பிளான விஷயம் தான். ஸோ இப்போ மிட் மாடுலோ காலம் போடும்போது என்ன வேல்யூ வருது, மிட் வந்து 4, மாடுலோ 3. 4 மாடுலோ 3 என்ன, 1. ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குது அந்த இடத்துல, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் நமக்கு 11 இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் 11 இருக்குது. இப்போ இதுதான் நம்மளோட மிடில் எலிமெண்ட். இப்போ இதை வந்து நம்ம யூஸ்வலாக பைனரி சர்ச்சில் பார்க்குற மாதிரி டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். டார்கெட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டார்கெட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து லெஃப்ட்டை மாற்ற போகிறோம். டார்கெட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரைட்டை மாற்ற போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் பைனரி சர்ச் கான்செப்ட் தான். இது வந்து உங்களுக்கு பைனரி சர்ச் வீடியோலேயே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருந்த ஒரே ப்ராப்ளம் என்ன, ஒரு 2D அரேவா 1D அரேவா கிரியேட் பண்ணாமல் ஒரு லாஜிக் வச்சே நம்ம அதை ஒரு 1D அரேயாக இமேஜின் பண்ணி அதுக்கு மேலே நம்ம பைனரி சர்ச் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து பிக் ஆஃப் லாக் ஆஃப் m × n ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் எலிமெண்ட் 11, நம்ம எடுத்திருந்த டார்கெட்டும் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா 11 தான் எடுத்திருந்தோம். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக 11 கூட மேட்ச் ஆயிடுது. ஸோ நமக்கு வந்து ட்ரூ வந்து டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். இன்கேஸ் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மல் பைனரி சர்ச் பண்ணலாம். நீங்கள் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தாங்க இது.
ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆக்சுவலாக இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான், நம்ம எதுவும் கிரியேட் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் அந்த 1D அரே நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா லீனியர் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் உங்கள் இன்டர்வியூவர் வந்து கண்டிப்பாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணிக்காமின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே கேஸ், இப்போ கோட்குள்ளே போயிடலாம். ஸோ கேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரோஸையும் காலம்ஸையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ மேட்ரிக்ஸ் டாட் லெங்த் வந்து நம்ம ரோஸாக இருக்க போகுது. அதே மாதிரி காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 டாட் லெங்த். கரெக்டாக? இது வந்து நம்மளோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் வந்து 0, ரைட் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் ரோஸ் இன்டூ காலம்ஸ் -1. கரெக்டாக? m × n -1 தான் நம்ம ரைட்டாக இருக்க போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் நார்மல் பைனரி சர்ச் தாங்க. ஸோ லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ரைட்னு போட போகிறோம். மிடில் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? மிடில் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் பை 2. ஓகேவா? ஸோ இது வந்து மிடில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மிடில் வந்து நம்ம 1D அரேவாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த அரேயில் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் 2D அரேயில் இந்த மிட்டு எந்த எலிமெண்ட்டை கரஸ்பாண்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ மேட்ரிக்ஸில் ரோ வந்து என்ன சொல்லியிருந்தேன் மிட் டிவைடட் பை கால்ஸ், காலம் என்ன சொல்லியிருந்தேன் மிட் மாடுலோ ஆஃப் கால்ஸ். ஸோ இது வந்து கரண்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு அப்புறம் நார்மலான விஷயம் தான். ஸோ இப்போ கரண்ட் வந்து டைரெக்டாக டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் ட்ரூ போட்டுடலாம். இல்லை கரண்ட் வந்து இப்போ வந்து டார்கெட்டோட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேணாம், லெஸ் தென் போட்டால் போதும். டார்கெட்டோட கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ கரண்ட் டார்கெட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா லெஃப்ட்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் வந்து மிடில் +1 ஆகிடும். இல்லை அப்படின்னா ரைட்டை வந்து மிட் -1 போட போகிறோம் கைஸ். ஸோ நார்மல் பைனரி சர்ச் தான். ஸோ கடைசியாக வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன்னா இது எதுலேயுமே எனக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா கடைசியாக ஃபால்ஸ். சரி, இதை வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே கேஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது நார்மலான ஒரு பைனரி சர்ச் தான். பட் அந்த 2D அரேயில் நீங்கள் 1D அரே யூஸ் பண்ணாமல் எப்படி அதை ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணுறீங்கன்றது தான் இதில் மெயினான விஷயம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டை வந்து நான் அப்டேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஜாப் ஸ்விட்ச் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்குற வரைக்கும் நண்பா.